கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தினாலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40-45 வரை. வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காலில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட மரியாள் எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு போகிறார். எலிசபெத்தை வாழ்த்தினார். இந்த மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டவுடனே அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய். கர்த்தரால் அனுப்பப்பட்டவர்கள், கர்த்தருடைய தூதனை சந்தித்தவர்கள். மரியா ஒரு பெரிய என்ன ஊழியம் செய்தான்னு தெரியல. கன்னியாஸ்திரிகள் ஒருவா இருந்தாலும் என்னவோ தெரியல. அவள் ஒரு கன்னிகை என்று சொல்லப்படும். எப்படிப்பட்டவள் என்று இதற்கு முன்பதாக அதில் எது சொல்லப்படவில்லை. தேவதூதனுடைய வார்த்தையை கேட்டார். தேவதூதனாய கபிரியேலுடைய தூதனுடைய வார்த்தையை கேட்டால், அந்த வார்த்தையை கேட்ட பொழுது எலிசபெத்தினுடைய வீட்டிற்கு சென்றால், எலிசபெத்தினுடைய வீட்டிற்கு சென்று எலிசபெத்தை வாழ்த்தினால், எலிசபெத்து மரியாளுடைய வார்த்தையை கேட்டபோது வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் இவளை வாழ்த்தினார். மரியாளை வாழ்த்தினார். கர்த்தருடைய தூதனை தரிசித்தவருடைய காரியம் எப்படி இருக்கிறது? அடையாளம் எப்படி இருக்கிறது? ஒரு வார்த்தை தேவனால் உண்டாயிருக்குமானால், ஒரு வார்த்தை தேவதூதனால் அனுப்பப்பட்டு கிடைக்க பெற்றிருக்குமானால், அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அங்கே அபிஷேகம் இறக்கணும். சொல்லும் பொழுது வயிற்றில் இருக்கிற குழந்தை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் என்று சொல்லும் போது வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற அந்த 6 மாத குழந்தை அபிஷேகத்தை பெற்றது. குழந்தைகள் அபிஷேகத்தை பெறுவதும் அந்நிய பாஷையை பெறுவதும் குறை சொல்ல ஊழியக்காரர்கள் எல்லாம் உண்டு. கடந்த வாரத்தில் ஒரு ஊழியக்காரர் வந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சின்ன பிள்ளைங்களாம் அந்நிய பாஷை பேசுது, அது இப்படியான்னு கேட்டார். நான் சொன்னேன், சின்ன பிள்ளைங்க பேசுறது ஒரு பக்கம், வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அபிஷேகம் பற்றி சொன்னேன். இந்த பிள்ளைகளுக்கு வந்து சொன்னேன். எல்லாரும் சொல்லிட்டு இருந்தார், எல்லாமே சொன்னார். சாட்சியெல்லாம் சொல்லிட்டு கேட்டார். உதவி செய்கிற மாதிரி ஏதோ ஒரு ஸ்தாபனம் தெரியுமா, எனக்கு அறிமுகப்படுத்தி விடுங்கய்யா. எனக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் தெரியாது, நிஜமாக ஒன்றும் தெரியாது. எவ்வளவுதான் சாட்சியை கேட்டாலும் கடைசியில் தன்னிலையிலே நிற்பார். எவ்வளவு சத்தியத்தை சொன்னாலும் கடைசியில் ஆரம்பத்தில் தான் வந்து நிற்பார். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 6 மாத குழந்தை, 6 மாத குழந்தை கர்த்தருடைய தூதனுடைய வார்த்தையை கேட்டு வந்த மரியாள், இந்த மரியாளுடைய வார்த்தையை கேட்டவுடன் 6 மாத குழந்தை அபிஷேகம் பெற்றது. அந்த குழந்தை அபிஷேகம் பெறுவதற்காக அந்த குழந்தையுடைய தாய் ஆவிக்குள்ளானால், ஆவியில் நிரப்பப்பட்டால் அபிஷேகம் பெற்றால். அவருடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய் மரியாளை வாழ்த்தினார். இதோ நீ வாழ்த்தின சத்தம் 44வது வசனம். என் காதில் விழுந்த உடனே, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. ஒரு வீட்டுக்குள்ள போனால் அந்த வீட்டுக்கு சமாதான வாழ்க்கையை தெரிவிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே செல்லும் பொழுது
சமாதான வார்த்தையை சொல்லும் பொழுது, பெயரை சொல்லும் பொழுது எத்தனை பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, எத்தனை பேர் அற்புத சுகத்தை பெற்றிருக்கிறாங்க. எனக்கால சொல்ல முடியும். ஏன்னா அந்த மாதிரி கூடவங்க இருக்காங்க. வாசல்ல நுழையும் பொழுது பேரை சொன்ன உடனே அவங்க சுகமாயிடுச்சுன்னு அவங்க அப்பவே நேராகவே சொன்னது கேள்விப்பட்டிருக்கோம். 2 பேர் நேரம் அவங்களே சொன்னதுக்கு படுத்து முடியாம படுத்திருந்தவங்க அவங்க பேரத்தில் இருக்கான்னு கேட்கும் போதே சுகமாயிடுச்சு. அப்ப தேவதூதனை என்னைக்காவது தரிசிக்கிறது இல்லாமல் அனுதினமும் தரிசிக்கிறதா இருக்க வேண்டும். அப்ப நம்முடைய வார்த்தையிலே ஒரு வல்லமை இருக்கும், நம்முடைய வார்த்தையிலே ஒரு அபிஷேகம் இருக்கும். அபிஷேகம் என்பது சும்மா ஏதோ விளையாட்டை பேசிக்கொள்ள ஒரு காரியம் அல்ல. அது பயங்கரமான ஒரு பட்டயம், ஒரு பயங்கரமான நெருப்புமாய் இருக்கிறது. அந்த அபிஷேகத்தோடு செல்லும் பொழுது எப்படிப்பட்ட காரியத்தை வேண்டுமானாலும் சாதிக்கலாம். அது நமக்கு தகுந்த பாதுகாவலை கொடுக்கக்கூடியதாக. அபிஷேகம் என்பது மிக அவசியமான ஒரு காரியம். 1ஆம் அதிகாரம் 15வது இந்த அதே லூக்கா. அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடிப்பான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பியிருப்பான். திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பியிருப்பான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே. சிறு பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுமா? சிறு பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தாயின் வயிற்றில் இருக்கும் போதே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே வேதம் சாட்சி சொல்லுது. வேதம் சாட்சி சொல்லுது. தன் தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே அவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான், அபிஷேகத்தை பெற்றிருப்பான். பிறக்கும் பொழுது, பிறந்த பொழுது அபிஷேகத்தை பெற்றாலும் அவன் அந்நிய பாஷை பேசுவான். ஆனாலும் அவன் திருவிருந்துக்கு தகுதியானவன் அல்ல. நான் டிவியில் முதிய வயசான அனுபவங்களை தான் சொல்லி கேள்விப்பட்டு சொல்லி எத்தனை சொல்லி ஞான ஸ்நானம் எடுத்தாதான் திருவிருந்து கொடுக்கணும்னு பைபிளில் எங்க இருக்கு அப்படின்னு அவர் கேட்கிறார். போற இடத்துலாம் குழந்தைகளுக்கு திருவிருந்து கொடுக்கிறார். ஞான ஸ்நானம் எடுத்தால்தான் திருவிருந்து கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பஸ்கா புசிக்கிறதற்கு விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். விருத்த சேதனம் இல்லாமல் அதில் புசிக்கிறவன் தன் ஜனத்தில் இல்லாத வரைக்கும் அருள் கொண்டு போவான். 1:5-7 வாசிங்க. புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும் பொழுது பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இங்கே பஸ்கா கிறிஸ்து, அங்கே பஸ்கா ஒரு பழுதற்ற 1 வயதான ஆட்டுக்குட்டி. இங்கே பஸ்கா நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து. பழைய புளித்த மாவை கழித்து போடுங்கள், அது முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு பஸ்காவாகிய நம்முடைய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். இந்த பந்தியிலே பங்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அன்றைக்கு விருத்த சேதனத்தை போல இன்றைக்கு ஞானஸ்நானம் இருக்கிறது. நல்ல உபதேசங்கள் தான் செய்கிறாங்க, இடையிடையில தவறான உபதேசம் வரத்தான் செய்கிறது. இதை அறியாமைன்னு சொல்ல முடியாது, அறியாமை தான் அது. ஆனால் அறியாமைன்னு சொல்ல முடியாது. அவ்வளோ அனுபவம் உள்ளவர்கள் அறியாமைன்னு சொல்லுவாங்க. அவரே சொல்கிறார் ஒரு தடவை, இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு தெரியாதுன்னு சொல்கிறார். இவர் தான் இயேசுக்கு பிசாசுக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் ஏறுவது கொண்டிருப்பான்னு சொல்கிறார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்டியன் ரட்சகர் தாவீது ஊரில் உங்களுக்கு பிறந்திருக்கார் தேவதூதன் சொல்லும் போது பிசாசு கேட்காம இருந்திருப்பான். வான சாஸ்திரியில் போய் பணிந்து கொள்ளும் பொழுது பிசாசு தெரியாமையா இருக்கும். பிசாசுக்கு தெரியலன்னு சொல்றாரு. அது தேவன் வார்த்தையா இருந்தபடியினால் தேவன் இயேசு கிறிஸ்துவை முத்திரையிட்டிருந்தார். அவரிடத்துல கிட்ட நெருங்க முடியாதபடிக்கு அவரை அந்த எதிரிகள் கண்டுகொள்ளாதபடிக்கு அவர் முத்தரித்திருந்தார். அந்த இடத்துல இல்லாம அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி வேற தேசத்திற்கு கொண்டு போயிருக்கார். அங்க அவர் இல்லை. பிசாசுக்கு தெரியும், போன இடத்துல எல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பான். ஏன் நம்மளெல்லாம் எத்தனை பிசாசு வந்துருக்கு, நம்மளே ஒன்றும் செய்ய முடியலன்னா அவர்தான் வார்த்தையா தேவன் மாஸ்டர். அவரை என்ன செய்ய முடியும்? அவரையும் தூக்கிட்டு போனா உயர்ந்த மலை மேல
தேவாலயத்தின் உட்பதியில அவரையும் கூட்டிட்டு போனானா? பிசாசு எப்படிப்பட்டவன், எப்படியும் வஞ்சித்து போட வேண்டும் என்று நினைத்தவனால வஞ்சிக்கவும் முடியல, அவரை கொலை செய்து விட வேண்டும் என்று முயற்சித்த அவனால கொலை செய்ய முடியல. மரித்து மரணத்தை ஜெயித்த ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. அப்படியானால் தவறான உபதேசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வேதத்தை குறித்து நமக்கு நல்ல புரிதல் இருக்கணும். சிறு பிள்ளைகள் அந்நிய பாஷை பேசுகிறதை அநேகர் அதை பலிக்கிறார்கள், மறுதளிக்கிறார்கள். சிலர் அந்நிய பாஷையை சொல்லித் தருகிறார்கள். எல்லாம் சொல்லித்தர முடியாது. அபிஷேகத்தை பெற்றால்தான் அதை பேச முடியும். இந்த குழந்தை தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். வயிற்றில் இருக்கும் பொழுது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒருவன் இந்த இடத்துல பார்க்கிறோம். வேற யாரையும் விட்டு அந்த மாதிரி கேள்விப்பட்ட மாதிரி தெரியல. அதன் பிறகு எத்தனை இருந்திருக்கலாம். சாட்சியாக சொன்னாதான் நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும், சொல்லலன்னா தெரிந்து கொள்ள முடியாது. யோவான் சுவிசேஷம் 21 24 அவனை கண்டு பேருக்கு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கென்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஆகையால் அந்த சீசன் மரிப்பதில்லை என்கிற பேச்சு சகோதரருக்குள்ளே பரவிற்று. ஆனாலும் அவன் மரிப்பதில்லை என்று இயேசு சொல்லாமல், நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்னவென்று சொன்னார். அந்த சீஷனே இவைகளை குறித்து சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினவன், அவனுடைய சாட்சி மெய்யென்று அறிந்திருக்கிறான். இவன் இந்த யோவான், அப்போஸ்தலன் யோவான், இவனை குறித்து இங்கே சொல்லப்பட்டது. இவனை குறித்து காரியம் என்ன என்று சொல்லி பேதுரு கேட்கும் போது, பேதுரு நல்ல ஒரு பிரதான அப்போஸ்தலன். இவனை குறித்து காரியம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அவனை பத்தி நீ ஏன் கேட்கிற? சிலர் குறித்தெல்லாம் சிலர் பேச முடியாது, பேசக்கூடாது. ஏன்னா பேதுருவுக்கு மேலானவன் யோவான். எப்படி மேலானவன்? எத்தனையோ 12 அப்போஸ்தலர் இருந்தாலும் ஒருத்தன் தவறிட்டான், அவனுக்கு மேல வந்து வளமையான ஊழி செஞ்சுதான் அப்போஸ்தலனாகிய பவுல். யூதா, சீமோன் இவர்களெல்லாம் எத்தனை நிருபத்தை எழுதினார்கள், பவுல் எத்தனை நிருபத்தை எழுதினான். ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த யோவானுக்கு ஒரு அனுபவம் என்ன என்று சொல்லி கேட்டா 20வது வாசிங்க. இயேசுவின் மார்பிலே சாய்ந்து 12 அப்போஸ்தலர்களும் அதற்கு பின் வந்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாடி துடிப்பை கேட்ட ஒரே அப்போஸ்தலன் யோவான். ஒரே ஒரு மனிதன். இயேசு கிறிஸ்துவினுடைய நாடி துடிப்பு எப்படிப்பட்டது என்பது யோவானுக்கு தெரியும். மார்பிலே சாயும் அளவுக்கு அவன் ஒரு பரிசுத்தம் நீதிவானாயிருந்தான். அந்த துடிப்பை கேட்டதினால்தான் அவருடைய விருப்பங்களை எல்லாம் அவன் அறிந்து கொள்ள அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது. கடைசி நாளிலே என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்து அவனுக்கு வெளிப்படுத்துவதற்கு தேவனுக்கு சித்தமாயிருந்தது. வேறு ஒருவரும் அவருடைய நாடி துடிப்பை கேட்டதில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய நாடி துடிப்பை வேறு ஒருவரும் கேட்டதில்லை. அவருக்கு உடம்பு சரியில்லாமலாம் போனது கிடையாது. அவருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போவார். அவரே சிறந்த மருந்தாக இருந்தார். மருத்துவர் என்று சொல்லலாம், மருந்தாகவே இருந்தார். அவரே மருத்துவர். இன்றைக்கு ஒரு வியாதி போகணும், கொடிய வியாதின்னா அவருடைய நாமத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ மருந்து யார்? அவர் தான் மருந்து. கொடிய வியாதி போகிறதுக்கும் அவர் தான் மருந்து. ஒரு பயங்கரமான பிசாசு போக வேண்டும் என்று சொன்னால் அவரே ஆயுதம். எல்லாமே எதுக்கு எடுத்தாலும் ஒரே பதில், ஜெபம் பண்ணும். அது ஒன்று தான் பதில், வேற பதிலே கிடையாது. என்னன்னா நம்முடைய முயற்சினால் எதையும் சாதிக்க முடியாது. இந்த யோவான் தன்னை முற்றிலுமா அர்ப்பணித்து அவன் கொலை செய்ய எத்தனையோ முயற்சிகள் நடந்து பெரிய எண்ணெய் சட்டியில எண்ணெயை கொதிக்க வச்சு அதுக்குள்ள போட்டு பொறிச்சு எடுக்கணும், அதுக்குள்ள போட்டான். கொதிக்கிற எண்ணெயில நீச்சல் அடிச்சவன் இவனை கொலை பண்ணவே முடியல.
ஆகவேதான் பத்மு என்னும் தீவு பயங்கரமான தண்டனைக்குரிய தீவு. இங்கே கொடிய சம்பவங்கள் எல்லாம் உண்டு. வேதத்தில் இல்லை, நான் வெளியில கேள்விப்பட்டிருக்கிறேன். மரத்துடைய விழுதுகள் தொங்கிக் கொண்டு இருக்கும். கிட்ட போனால் அந்த விழுதுகள் சுற்றி சுடிச்சுன்னா, சுற்றி சுரண்டு சுற்றி எடுத்துச்சுன்னா அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. இலை இருக்கு, பெரிய இலை, அதில் பெரிய பெரிய வண்டுகள் பூச்சிகள் உட்காந்துச்சுன்னா அந்த இலை அப்படியே மூடிக்கும். உள்ளுக்கு அப்படியே கரைஞ்சி இழுக்கும், திரும்ப திறக்கும், அங்கே ஒன்று இருக்கு. அப்படிப்பட்டவையெல்லாம் உண்டே நான் வெளியில் கேள்விப்பட்டிருக்கேன். அந்தமான் தீவிலோடு அப்படி இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நான் சிறுவனாக இருந்த பொழுது புஸ்தகத்தில் வாசிக்கல, யாரோ சொல்லி கேள்விப்பட்டது. ஆனால் பத்மு என்ற தீவு பயங்கரமான தண்டனைக்குரிய ஒரு பகுதி. அங்கே போயாச்சுன்னா அங்கேயே இருக்க வேண்டியதான். எப்படிப்பட்ட மிருகங்கள் இருக்கும், எப்படிப்பட்ட கொடிய மரங்கள் இருக்கும் என்றெல்லாம் தெரியாது. உட்கார வைங்க ஒரு இடத்துல இருக்கும்னா தெரியாது. நான் ஒரு இடத்துல உட்கார இருக்கும்னா தெரியாது. உள்ள போனா வெளியில வர்றதுக்கு எந்த உத்தரவுமே வரவே முடியாது. இவனை கொலை பண்ணவே முடியலங்கிறதுனால இவனை எப்படியாவது அவனை காலி செய்து தீர்த்தோட வேண்டும் சொல்லிதான் அந்த பத்மு என்ற தீவில கொண்டு போய் விட்டான். அவன் என்ன செய்தான், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டான். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன்னு சொல்றான். எப்படி எத்தனை பேருக்கு அது போல ஒரு தண்டனை கொடுத்தா எப்படி இருக்கும்? தனிமையை குறித்து வருத்தப்படுவது எத்தனை பேர்? தனிமையை சாதகமாய் பயன்படுத்துகிறது எத்தனை பேர்? இந்த அப்போஸ்தலன் யோவான் தனிமையை சாதகமாய் பயன்படுத்தி கொண்டான். என்ன பண்ணான்? கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானான். அதுக்கப்புறம் என்ன பார்த்தாங்கிறத வெளிப்படுத்தின விசேஷத்தை முழுசா வாசித்தா தெரியும். வெளிப்படுத்தின விசேஷத்தை முழுசா வாசித்தா தெரியும். அவ்வளவு தரிசனங்களையும் அவன் கண்டான். இதெல்லாம் என்ன? கடைசி நாட்களிலே நடக்கப் போகிறதும், பூமி நியாயம் தீர்க்கப்படுகிறதும், அதன் பிறகு நடக்கிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் அவன் அங்கேயே கொண்டு போய் அவனுக்கு காண்பித்தான். இயேசு கிறிஸ்துடைய நாடி துடிப்பை கேட்ட ஒரே மனிதன், அவருடைய துடிப்பு எப்படிப்பட்டது என்று அவனுக்கு தெரியும். நமக்கெல்லாம் நாடி துடிப்பு இருக்கா? டென்ஷன் ஆனால் ப்ரெஷர் கூடும். ப்ரெஷர் கூடுமோ துடிப்பு வச்சு பாருங்க, வேகமாக துடிக்கும். சர்க்குலேஷன் ஸ்லோவானா கம்மியாக, நாடி துடிப்பு கம்மியாக. அந்த நேரத்தில் அவருடைய குறிப்பு எப்படி இருந்தது? எப்படியாவது இந்த உலகத்தை ரட்சிக்க வேண்டும், உலகத்திலே கர்த்தரை நாம் மைப்படணும், எல்லா ஜனங்களும் பாவ மன்னிப்பு பெறணும், எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற அந்த துடிப்பு எப்படிப்பட்டதா இருந்தது என்றதை யோவான் கேட்டான். அப்போஸ்தலன் யோவான் தன் காதினால் கேட்டான். ஒரே ஒரு சத்தத்தை கேட்டு அதை புரிந்து கொண்டான். அந்த துடிப்பு அவனுடைய இருதயத்துக்குள்ள போயிருக்கு. அதெல்லாம் அரிதான விஷயம். அவனுக்கு காண்பித்தால் கிறிஸ்துவோடு நெருக்கின ஒரு உறவு தொடர்பு நமக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால்தான் நாம் அவருடைய விருப்பத்தை புரிந்து கொள்ள முடியும். ஏற்கும் விருப்பம் எல்லாம் எதையை குறிப்பாக மாற்றும் என்று சொன்னால் அதற்கேற்ற ஜீவி இருந்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ வார்த்தையில் பாடி போகிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. 2 ராஜாக்களின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14. ஆதித்தின் குமாரனாகிய அதோனியா சாலொமோனின் தாயாகிய 2 ராஜாக்கள் 2:13. பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை கொடுத்து எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தார். தண்ணீரை அடித்த உடனே அது இரு பக்கமாக விழுந்ததினால் எலிசா திறப்பட்டான். எலியா அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சாலை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்றான். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சாலையை பிடித்து எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான்.
தண்ணீரை அடித்த உடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா அக்கறைப்பட்டார். இந்த சால்வையில் அப்படி என்ன இருந்தது? சால்வையில என்ன இருந்தது? அந்த சால்வைக்கு எப்படி அந்த அபிஷேகம் கிடைத்தது? எலியாவின் சால்வை விழுந்தவுடனே எலிசா எடுத்துக்கொண்டு போனான் என்பதை சொல்லும் பொழுது, ஊழியக்காரருடைய சால்வை விழுந்தா போதும், ஊழியக்காரருடைய வஸ்திரம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறவர்களெல்லாம் உண்டு, இன்றைக்கும் உண்டு. ஏன்னா ஒரு இடத்துல பெரிய எத்தனையோ மீட்டர் துணியை வாங்கி வச்சு ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு இன்னொரு ஊழியக்காரர் கூப்பிடுறாங்க, அவர் வஸ்திரத்தை எல்லாம் போட்டோ உடம்பு சோகம் உடனே கையை வைங்கன்னு சொல்றாங்க. அந்த எலியாவுடைய வஸ்திரத்துக்கு கிடைத்த கிருபை என்ன? எலியா கேட்டான், அவர் அக்கறைப்பட்ட பின்பு எலியாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன், என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்பதை சொன்னான். சால்வை பத்தி எலிசாவுக்கு தெரியாது. இரட்டிப்பான வரங்கள் வேணும்னு மட்டும்தான் கேட்டான். அந்த சால்வை தவறி விழுந்த பொழுது அது எலிசாவுக்கு கொடுக்கப்பட்டது என்று எலிசாவுக்கு தெரியுமே என்னவோ தெரியல. அது விழுந்தோன்னு எடுத்துட்டு போனான். எடுத்துட்டு போய் முறுக்கி அடிச்சான். தண்ணீர் இரண்டாக பிரிந்தது. எப்படி இரண்டாக பிரிந்தது? 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இதோ எத்தியோப்பியா ராஜாவாகிய தீராக்கா உன்னோடு யுத்தம் பண்ண புறப்பட்டார் என்று சொல்லி கேள்விப்பட்டார். ஒன்று ராஜாக்கள் 19. அதற்கு அவன், ஆகாப் என்னை கொண்டு போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்புக்கொடுக்க நான் என்ன அங்கே அவங்க ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். அங்கே அவனுடைய வார்த்தையை தந்தார். இதோ அவர் எலியாவே இங்கே சரி, நானே வாசிக்கிறேன். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவன் எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். ஒரு கெபிக்குள்ள தங்கும்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் மழை பெய்யாது என்று சொன்ன பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, அப்ப கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்று சொல்லும் பொழுது அவன் உணர்த்தப்பட்டிருக்கலாம், அல்லது இருதயத்திலே கர்த்தர் பேசியிருக்கலாம், காதில் பேசுறதாக சொல்லல. உண்டாகி அவர் எலியாவே இங்கே அவனுக்கு என்ன காரியம் என்றால், அதற்கு அவன் சேனையின் தேவனாய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். 13ஆம் வசனம். அவன் எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் மறுபடியும் ஒரு சத்தம் கேட்குது. அப்பொழுது அவன், நீ வெளியே கர்த்தருக்கு முன்பாக 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை விளக்கிறதும் கண்மலையை இழக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பாரு, பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையிலே உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. அது வாசிக்கணும். அந்த இடத்துல நடந்த சம்பவத்தை கற்பனை பண்ணி பார்க்கணும். அதான் தியானிக்கிறது. ஒரு பயங்கரமான சத்தம், பர்வதங்களை பிளக்கிற உடைக்கிற சத்தம்னா அது எப்படி இருக்கும்? ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பயங்கரமான சம்பவம் நடக்குது. பயங்கரமான சம்பவம் நடந்தது. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று. அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. இப்பதான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்.
மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபின் வாசல் நின்றான். அப்பொழுது எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்போது இந்த சால்வையை தன் முகத்திலே மூடிக்கொண்டிருந்தான். சால்வைக்கு எப்படி அபிஷேகம் கிடைச்சது? சால்வை சும்மா தூக்கி போட்டா நடக்குமா? ஊழியக்காரருடைய உடைகளை உபயோகிக்க எத்தனை பேருக்கு ஆர்வம்? அந்த உடையிலே கர்த்தருடைய வல்லமை இருக்கா? தேவனை தரிசிக்கிற ஊழியக்காரராய் இருந்தால் மட்டும்தான் அந்த கிருபை கிடைக்கும். அந்த எலியாவுடைய அந்த சால்வை அபிஷேகிக்கப்பட்டது. அந்த சத்தத்தை கேட்டபோது முகத்தை மூடிக்கொண்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டான். முகத்தை மூணு காலவசி தான் மூடி இருப்பான். கர்த்தரை பார்க்க முடிஞ்சதே முகத்தை மூடிட்டானா அவன் பார்க்க மாட்டான், பயந்துருப்பான், கண்களை மூடி இருப்பான். இந்த சால்வைக்கு கிடைத்த கிருபை அதனால் தான் கேட்டுச்சு. இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் உனக்கு உண்டாயிற்று. சேனை கர்த்தருக்காக வெகு பக்தி வைராகியமா இருந்தவன் எலியா. வெகு பக்தி வைராகியமா இருந்தவன் எலியா. இப்படியெல்லாம் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது மழை பெய்யாது பனி பெய்யாது என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டான பொழுது அவன் அந்த சால்வையை வைத்திருந்தான். ஒவ்வொரு முறையும் அந்த சால்வையை வைத்திருந்தான். கர்த்தரை தரிசிக்கும் போது அதை வைத்திருந்தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது அதை வைத்திருந்தான். அந்த சால்வை எடுத்துக்கொண்டு போய் எலிசாவை போன்ற 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் கர்த்தருக்கு முன்பாக பருவத்தை சொல்லியிருந்தார். அப்போது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பருவத்தை விளக்குறது கண்ணுரை உண்டாக்குவதற்கான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு மேல் பூமி எதிர்த்து உண்டாயிற்று. பூமி எதிர்த்து கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சியில் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சியில் கர்த்தர் இருக்கவில்லை. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அவன் வீட்டில் பார்த்தபோது இதோ தலையில் 19ஆம் பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகோலாம் ஊரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானாதிபதியை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணேன். ஸ்தானத்திலே தீர்க்கதரிசி அபிஷேகம். என்ன சொன்னாரு? நிம்சியின் குமாரனாய் யெகூவை இஸ்ரவேலின் மேல ராஜாவாக அபிஷேகம். ஆபேல் மெகோலா ஊரான சாப்பாத்தின் குமாரனாய் எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. அதன் பிறகு என்ன நடக்க போகுதுன்னு அவர் சொல்றார். எலிசாவை அபிஷேகம் பண்ணு என்று எலியாவினிடத்திலே கர்த்தர் சொன்னார். எலிசா என்பவன் தானாக ஏற்பட்டவன் அல்ல. ஒரு ஊழியக்காரனிடத்துல இந்த ஊழியக்காரனை உன்னுடைய ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணி எழுப்பிடு என்று கர்த்தர் அங்கே சொல்லும் பொழுதுதான் எலியா அதை செய்கிறான். பாருங்க 19ஆம் வசனம். அப்படியே அவன் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டார். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டார். தன் சால்வை போட்டான். எலியா போய் அவனோட கதையெல்லாம் சொல்லிட்டு இல்லை. நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போற, நீ வல்லமையான ஊழியத்தை செய்ய போற, எதிர்காலங்கள் அப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருக்கும் என்று விளக்கம் சொல்லல. ஒன்றும் கதை சொல்ல, நடந்த வரலாறு நடக்க போற காரியம் எதையும் அவன் சொல்லல. அவன் என்ன செய்தான்? அவன் எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் சால்வையை போட்டான். அவ்வளவுதான். அந்த சால்வைக்குள்ள விஷயம் இருக்கு. இந்த சால்வை கர்த்தருடைய வல்லமை பெற்றது, அவருடைய ஒளி வெளிச்சத்தை பெற்றது, பயங்கரமான காற்றை பெற்றது, கண்மலையை பிளக்கும் சத்தத்தை கேட்டது, திமுழக்கங்களை எல்லாம் கேட்டது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அந்த சால்வை. அது வெறும் துணி அல்ல, அது ஒரு வல்லமையில் ஒரு சால்வை. அந்த சால்வையை கொண்டு போய் அந்த எலிசா மேல போட்டான். போட்ட உடனே அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு
எலியாவின் பிறகே ஓடி முன்ன பின்ன தெரியாத ஒருவன் ஒரு சால்வையை கொண்டு இவன் 12 ஏர் பூமி ஓட்டினான்னு இவன் எவ்வளவு பெரிய மிராஸ்தார், ஒரு மிகப்பெரிய பண்ணையார். ஒரு நாளைக்கெல்லாம் 12 ஏர் ஓட்ட மாட்டாங்க. 12 ஏர் பூமி ஓட்டுறாங்கன்னா 12வது ஏர் ஓட்டிட்டு இருக்கான்னா 11 ஏர் மாடு உனக்கு கீழே இருக்கு. 12 ஏர் மாடு உருவிட்டு இருக்குன்னா அவன் எத்தனை வயல் நிலங்களை வச்சிருந்து இருப்பான். அவ்வளவு பெரிய வசதி உள்ளவன். அவன் மேல உன்னை சாலை போட்டோன்னு உடனே பின்னாடி ஓடி வந்தான். ஒரு வித்தியாசமான ஆளு உடைய ஒரு வித்தியாசமானது, பார்த்தாலே ஒரு வித்தியாசம். நாட்டில் வாழ்ற ஜனங்களை போல இருக்க மாட்டான். ஒரு வித்தியாசமான ஆளு வர்றான். வந்தோன்னு சாலை மேல போடுறான். போட்ட உடனே எல்லாத்தையும் விட்டு ஓடி அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் இருக்கும் இடம் போய் இனிமேல் சாலை போட்டான். அப்பொழுது மாடுகளை விட்டு எலியாவின் பிறகு ஓடி என் தகப்பனையும் என் தாயும் முத்தம் செய்ய உத்தரவுகிறோம், அதற்கு பின் உண்மை பின்தொடர்வேன் என்றான். அவன் கூப்பிடவே இல்லை, சாலை போட்டு வந்துட்டான். என்னன்னா அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய ஜீவியம் தேவனோடு இசைந்திருக்கு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனாக, தேவனை தரிசிக்கிறவனாக, தேவனிடத்திலே பேசுகிறவனாக. அவரிடத்தில் பேசுறது அங்கதான், ஆனால் இவன் பேசுறது அதிகமாக இருக்குது. அதுதான் நம்முடைய ஜெபம். நாம் தேவனிடத்திலே அதிக ஜெபம் பண்ணி கொண்டு தரிசனங்களை காணும்படியாக அவ்வளவு ஜெபம் பண்ணி கொண்டு நாம் தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் பார்க்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வஸ்திரத்தில் அது இருக்கும். எப்பொழுதும் ஆவிக்குள் நிறைந்தவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அது இருக்கும். மரியாள் மிகப்பெரிய ஒரு ஜெபத்தை எல்லாம் அங்க பண்ணல. எலிசபெத்தை கண்டு வாழ்த்தினான், அவ்வளவுதான். ஒரு வித்தியாசமான உடையெல்லாம் கிடையாது. எலிசபெத்துக்கு வித்தியாச உடை கிடையாது. 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டுலாம் இல்லை. எலிசபெத்தும் ஜெபம் பண்ணிட்டு, மரியாளும் ஜெபம் பண்ணிட்டு போய் தட்டி கண்டோன்னு வாழ்த்தினான். வாழ்த்தின உடனே பிள்ளை அபிஷேகம் பெற்றது. எலியா அப்படிப்பட்டவனாக இருந்தான். எலிசாவை வா, நீ பெரிய ஊழியத்தை செய்ய போற என்றெல்லாம் சொல்லி அழைக்கல. சாலையை போட்டா பின்னாடி ஓடிந்து என் தகப்பனை தாய் முத்தம் செய்ய எனக்கு உதவி செய்யும்னு சொன்னான். நம்மளாம் கை கொடுக்கிறது போல அவர் முத்தம் கொடுக்குது. உத்தரவு கொடும், ஏன் அனுமதி வேணுமா? இது யாரு? எலியா யாரு உனக்குன்னு தெரியுமா? போட்ட உடனே எலியா கிளம்பிட்டான். பிறகே ஓடின்னு சொல்லி அவன் மாடி விட்டு எலியாவின் பிறகே ஓடி சாலையை போட்டோன்னு அவன் கிளம்பிட்டான். போயிட்டு இருக்கான், வேகமா நடந்து போயிட்டு இருக்கான். ஆனால் ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. பிறகே ஓடி நான் என் தகப்பனின் தாய் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உண்மை பின்தொடர்வேன் என்றான். மொத்தம் அதற்கு பின் பின்தொடர்வேன் என்றான். பின்னாடி வர போறேன், நான் பின்னாடி வர்றேன். என் தகப்பனிடத்துல தாயிடத்துல அனுமதி பெற்றுள்ள எனக்கு அனுமதி கொடு, அப்புறம் நான் பின்னாடியே வர்றேன். என்னது? இதுதான் அபிஷேகம். எலியாவுடைய அபிஷேகம் எலியாவுடைய சால்விலே இருந்தது. போட்ட உடனே இங்கே கிரியை செய்தது. ஓடி வந்தான், வீட்டுக்கு போயிட்டு ஓடி வந்த அப்பா அம்மா மொத்தம் ஓடி வந்துடுறேன், அனுமதி பெற்று வந்துடுறேன். அதன் பிறகு எலியா ஏறி போனான். அக்கினி ரதம் குதிரையில் ஏறி போனான். சால் விழுந்தது. அந்த சாலை எடுத்துட்டான், கொஞ்சம் முறுக்கி அடிச்சான். தன்னை 2ஆய் பிளந்தது. அந்த சால்வைக்கு என்ன கிருபை! எலியாவுடைய கிருபை அந்த சால்வைக்குள்ள அந்த துணியில ஒன்றும் கிடையாது. தேவனுடைய அபிஷேகம் எலியாவுக்குள் இருந்த அந்த வல்லமை அங்கே இறங்கியது. அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்தியை நினைத்துக்கொள் என்றான். என்ன செஞ்சான்? பெரிய விருந்து வச்சானா? ஏதாவது சீதனம் கொடுத்தானா? என்ன செஞ்சான்? நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள், வராமல் இருக்கிறாதுன்னு நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள். என்ன செஞ்சா? சாலையை தானே போட்டான்.
இது ஒரு பெரிய விஷயமா? அது பெரிய விஷயம். அவனுடைய சால்வை 12 ஏர் போட்டி உழுது கொண்டிருந்தாங்க. 12 ஏர் உழுது மாத்திரம் அங்கே இருக்காங்க. 12 ஏர் உழுதுட்டு இருந்தாங்கன்னா இன்னும் வேலைக்காரர்கள் இருப்பாங்க, ஏராள வேலைக்காரர்கள் இருப்பாங்க. இத்தனை பேர்ல இவனை கண்டுபிடிச்சு இவனால போய் சால்வை போட்டான் பார்த்து, அவன் தான் தீர்க்கதரிசி. எத்தனை பேர் இருந்தாலும் பார்க்கும் பொழுது அவர்களுடைய அபிஷேகம் என்ன, அழைப்பு என்ன என்று கண்டுகொள்வதுன்னா தீர்க்கதரிசி. குத்து மதிப்பா எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு கெட்ட பேர் அவையெல்லாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம்னா தீர்க்கதரிசி என்று சொல்ல முடியாது. இது அவருடைய ஆர்வம், அது தவறில்லை. ஏன்னா ஊழியத்திற்கு ஏராளமானவர்களை எழுப்ப வேண்டும் என்ற ஆர்வம் நல்ல விஷயம், அது தேவனுடைய சித்தமும் கூட. ஆனால் தீர்க்கதரிசினால் மாத்திரம் அதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். செய்தி நினைத்து கொண்டான். அவன் என்ன செஞ்சான் பாரு, போய் அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து 7 மரமுட்டுகளால் அவன் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். ஒரு விருந்து வைக்கிறான். ஏன்னா விவசாய தொழிலுக்கு நான் விடை கொடுக்க போகிறேன். இனி நீங்கள் எல்லாம் என்னை பார்ப்பது அரிதான விஷயம். இந்த ஊருக்கு நான் ஒரு விவசாயியா நான் வரமாட்டேன். எல்லாருக்கும் விருந்து வைக்கிறான், கொடுத்தான். அவர் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். அவன் இருக்கிற வரைக்கும் எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரன் தான் சொல்லணும். எலியாவின் வேலைக்காரன் பயிற்சி பெற்றான். ஒரு இடத்துல பயிற்சி இல்லாமல் போய் ஒரு ஊழியத்தை செய்ய முடியாது. ஒரு பயிற்சி வராம ஆசிரியரா பணியாற்ற முடியாது. ஒரு பயிற்சி வராம காவல்துறையில பணியாற்ற முடியாது. பயிற்சி வராம இராணுவத்துல பணியாற்ற முடியாது. எதுவாக இருந்தாலும் ஒரு பயிற்சி பெற்றாதான் அதை செய்ய முடியும். இவன் ஊழியத்திற்காக எலியாவிடத்துல பயிற்சி பெற்றான், முறையான பயிற்சி பெற்றான். எலியாவை அவ்வளவா நேசித்தான், எலியாவை பற்றி கொண்டான். கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் ஆகவேதான் உன்னை விட்டு எனக்கு எரியோ மட்டும் அனுப்புறார், யோதான் மட்டும் அனுப்புறார், என்னென்னமோ சொல்லி பார்த்தான். விடமாட்டான் பின்னாடியே போனான்னு சொன்னான். எலிசா எலியாவை அவ்வளவா நேசித்தான், கனப்படுத்தினான். அவனை விட்டு பிரியக்கூடாது என்ற ஒரு உறுதியிலே அவன் இருந்தான். சால்வை என்பது வெறும் துணியா இருந்தது. அதை கர்த்தர் அபிஷேகத்தபடினா அது வல்லமை பெற்றுக்கொண்டது. மோசேயின் கையில ஒரு கோல் இருந்தது, ஆடு மேய்க்கிற குச்சி. நம்ம தமிழ்ல சொன்னாதான் ஆடு மேய்க்கிற குச்சி. அது குச்சியை வெறும் குச்சியாக தான் இருந்தது. கர்த்தர் அதை ஏற்றுக்கொண்டார், அதற்கு ஒரு வல்லமை வைத்தார். அது சர்ப்பமாக மாறி திரும்ப கோலாக மாறும் பொழுது அதுக்குள்ளே நிறைந்திருந்த வல்லமை இன்னொரு மோசைக்கு தெரியாது, ஆனா கையில தான் வச்சுக்கிட்டு இருக்கான். நம்முடைய கருத்திலே இருக்கக்கூடிய கிருபை என்ன, நமக்கு இருக்கக்கூடிய வரங்கள் வல்லமை என்ன என்று தெரியாமல் இருக்கிற எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. நம்ம கையில என்ன இருக்கு, நம்ம மேல என்ன இருக்கு. மோசையில கோல் இருக்கு, அவனுக்கு தெரியாது. பாதவனை பார்க்க போகும்போது இவ்வளவு விஷயம் இந்த கோல் செய்யணும் அவனுக்கு தெரியாது. கர்த்தர் சொன்ன உடனே தான் அவன் செஞ்சான். செய்யும் கூட வல்லமையெல்லாம் வெளிப்பட்டது, புரிஞ்சது. அபிஷேகம் என்பது வயது வரம்பற்றது. அவர் எப்போது வேண்டுமானாலும் கொடுப்பார். அந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். வெறும் மனிதர்களிடத்தில் ஒன்றும் கிடையாது. எலிசா ஏறுவது கொண்டு இருக்கும் பொழுது அவனோடு சாதாரண மனிதன். எலியாவோடு வந்து ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமே அவனுக்குள்ளே வல்லமை வல்லமை இறங்க ஆரம்பித்தது, அது பெருக ஆரம்பித்தது. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது எலிசா முழுமைப்பட்டான். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுதுதான் எலிசா முழுமைப்பட்டான். அது வரைக்கும் அவன் வேலைக்காரன் தான். எலியா இருக்கும் பொழுது எலிசாவால் அற்புதத்தை செய்ய முடியல. ஆனால் உடன் ஊழியக்காரர்கள் அற்புதத்தை செய்வது இந்த நாட்டிலே தேவனுடைய கிருபையா இருக்கு. ஏன்னா நான் ஊழியம் செய்யும்போது பயிற்சி நாட்களில் அவர் செஞ்சது எல்லாமே செஞ்சேன். ஏதோ 1-2 கூட செஞ்சேன். அது நான் செய்ததில்லை, கர்த்தர் செய்தது. பயிற்சி நாட்களிலே கூட தேவன் வல்லமை கொடுப்பார். ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தாலே ஒரு வல்லமை கொடுப்பார். செய்வதெல்லாம் அவர்தான் என்பதை நான் புரிந்து கொள்ளணும். நான் போனேன், நான் வந்தேன், நடந்தது என்று எண்ணிட்டு அது அவ்வளோதான். அதுக்கப்புறமும் நடக்கும். கையில் எடுத்துக்குவான், அவன் எடுத்துக்குவான் கையில்.
அவன் ஆயுதமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவான். எல்லாத்தையும் சொல்லி பெருமை உண்டாக்க, தன்னை பெருமைப்படுத்தி தன் பக்கமாக இழுக்க. இவ்வளவுதான் பிரசங்கம்னு அபேசியார். கடைசியில சபையின் பெயரை சொல்லி, இந்த சபையின் ஊழியத்துல தான் இப்படி நடக்கும், எல்லா சபையின் ஊழியத்திலே நடக்கும், எல்லாரும் ஒப்பு கொடுத்தா எல்லாரும் நடக்கும். எத்தனை இடத்துல நடக்குன்னு நமக்கு தெரியல. நடக்கும், நடக்காமனா இருக்கா? கர்த்தர் கிரியை செய்கிறோம், கடைசி நாட்டில் கிரியை செய்கிறோம். தனி நபர்னு ஒன்றும் கிடையாது. அந்த நபரில் கர்த்தருடைய அபிஷேகம் இறக்கும் போது அங்கே வல்லமை. தனி சாவியில் ஒன்றும் கிடையாது. அந்த சாவிக்கு அப்படிப்பட்ட அனுபவம்லாம் வந்தது. கர்த்தருடைய வார்த்தை ஒன்றும் முகத்தை மூடிட்டான். இப்போ வார்த்தை வரும்போது இந்த பாதுகாப்பு இந்த சாவின் வழியாக உள்ளே நுழைந்தது. கர்த்தரை சார்பு கூட தரிசிக்கிறது. அது யார் கையில் இருக்கணுமோ அவங்க கையில் இருந்தால் தான் தரிசிக்க முடியும். எல்லார் கையில் இருந்தால் சார்பு தரிசிக்க முடியாது. அந்த எலியா கர்த்தருடைய வார்த்தை கேட்டபோது இந்த சாலை எலிசாட்டு இருந்துச்சுன்னா இந்த சாலை கர்த்தரை தரிசிக்க முடியாது. அது எலியாவுக்கு இருந்தனால தரிசிக்க முடியும். நாம் எங்கே எப்போ இருக்க வேண்டுமோ அப்போ அங்கே இருக்கணும். ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யுத்தத்துக்கு போகாமல் அங்கே தங்கி விட்டான். அப்பதான் உண்மையில உலாவிக் கொண்டிருந்தான். ஸ்நானம் ஸ்திரியை கண்டான், அவன் எடுத்து போனான். எப்போ எங்க இருக்கணுமோ அப்போ அங்கே இருக்கணும். இல்லை என்று சொன்னால் அது நம்மை விழச் செய்யும். ஒரு தனி மனிதனாலோ தனி சாவியினாலோ ஒன்றுமில்லை. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றதினாலே அந்த கிருபையும் வல்லமை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம். திருமண அறிக்கை. கும்பகோணம் விடுதலை பூமி சபையை சேர்ந்த திரு ராஜேந்திரன், பொன்னுத்தாயி அவருடைய குமாரன் கார்த்திகென்ற சசிகுமார் என்கிற ஜான் ஸ்டீஃபன் அவருக்கும், சென்னை ஆவடி அப்போஸ்தலர் சபையை சேர்ந்த நாகப்பன் நாகம்மாள் இவருடைய மகள் சரண்யா என்கிற சரண்யா ஒருவருக்கும் பெரியோர்களால் நிச்சயம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இவருடைய திருமணத்திலே இவர்கள் ஒன்று சேரக்கூடாதபடிக்கு, இணையக்கூடாதபடிக்கு நியாயமான காரணத்தை யாராவது அறிந்திருந்தால் அப்படிப்பட்டவர்கள் சபையிலே எழுத்து மூலமாய் தெரியப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு சொல்ல ராஜா, இந்த நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த வேலையை அப்பா இந்த நாளில் சொல்லப்பட்ட வசனங்களுக்காக வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. சொல்லப்பட்ட வசனங்கள் வார்த்தைகள் ஒவ்வொருடைய இதயங்களிலும் பதிலிட்டு கிரியை செய்யும். அபிஷேகம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ளட்டும். அபிஷேகத்தை பெற்றோருடைய அடையாளங்கள் தங்களுடைய வஸ்திரங்களில் கூட சாவலில் கூட அபிஷேகம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் ஊற்றுகிற ஆடைகளை குறித்து கூட நாங்கள் ஜாக்கிரதையாக உதவி செய்கிறார். கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் இந்த வல்லமை கடந்து வருவதாக. சரீரத்திலே காணப்படுகிற பலவீனங்கள், சுகவீனங்கள், போராட்டங்கள், வேதனைகள், பாவ சாபம் எரிக்கப்பட்டு போவதாக. சமாதான தேவனை இறங்கி ஒவ்வொரு இதயங்களிலும் குடிவர்களை ஆளுகை செய்கிறார். யாரும் முடிவென்று சாட்சியாய் நிலைத்திருக்கிறவை செய்கிறார்கள். தொடர்ந்து நடைபெறுகிற பந்தியிலே ஒரு கருவி சூழ்ந்து பங்குவோடு ஒவ்வொரு தகுதிப்படுத்துகிறார். எங்களை மறுரூபமாக்கப்படுவது ஏற்ற பிரகாரமாக காண்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். லேலுயா லேலுயா லேலுயா.